25th ஜூலை 2026 இன்னைக்கான டேரட் கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. பணத்தை மேனேஜ் பண்ண கற்றுக்குங்க. பணம் சம்பாதிக்கிறத விட பெரிய விஷயம் என்னென்னா அதை மேனேஜ் பண்ணுறது தாங்க. கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் எப்போவுமே பார்த்திங்கன்னா சந்தோஷமாகவும் அமைதியாகவும் போகும். நீங்கள் ஒரு கிங் மாதிரி வாழலாங்க. ஏன்னா சில பேர் ஃப்ரெண்ட்ஸுக்காக செலவு பண்ணுறேன், ஃபேமிலிக்காக செலவு பண்ணுறேன்னு கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு பண்ணுறாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்மளோட கடமையை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே சமயம் அவசர காலத்துக்காக நம்ம கொஞ்சம் பணத்தை சேமித்து வைக்கிறதும் ரொம்ப முக்கியம். மனிதன் பணம்ன்ற ஒன்றை கண்டுபிடிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பணத்துக்கு பின்னாடி தான் ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா பணம் ஒரு மனுஷனை எதுவுமே செய்ய விடாமல் முடக்கவும் முடியும். அதே சமயம் அவனை ஒரு பெரிய ஆளாக, பெரிய ஒரு ராஜா மாதிரி வாழ வைக்கவும் முடியும், அட்ரஸே இல்லாமல் ஆக்கவும் முடியும். அதனால் அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது நம்மளோட லைஃப்பை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ பணம் கையில் இருந்தால் அதிகமாக செலவு பண்ணாமல் எதுக்கு செலவு பண்ணுமோ செலவு பண்ணிவிட்டு மிச்சதை நீங்கள் மற்றவங்கக்கிட்ட என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, வெளியில் காமிச்சிக்க வேண்டாம், சைலண்ட்டாக சேவிங்ஸ் பண்ணுறது பெட்டர்னு சொல்கிறாங்க. இந்த சேவிங்ஸ் உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா கை கொடுக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு பின்னாடி பேசுகிறவங்க யார், அவங்களாம் எப்படி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா லைஃப்பில் வர்றவங்க, இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கவங்களோட உண்மையான ஃபேஸ் உங்களுக்கு இன்னும் தெரியல. அது தெரியும் போது உங்கள் மனசு கஷ்டப்படும். அப்போ இவங்களுக்கு போய் இவ்வளோ செஞ்சிட்டோமே, இவ்வளோ செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படாமல், ஓகே நீங்கள் நல்லவங்களாகவே இருந்தாலும் எனக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்குது, நான் இதை தான் செய்வேன், இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுல நிலையாக இருங்க. அப்படி நீங்கள் உங்கள் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணும்போது, உங்களோட ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி மின்னுவீங்க. உங்களுக்கான ஃபினான்ஷியல் ரீதியான பிளஸ்ஸிங்ஸ் இன்னும் கிடைக்கல, உங்களுக்கு பணம் தேவையான அளவுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தாங்க. பணம் கிடைச்சா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டைரியில் எழுதி வைங்க. அதில் தேவையில்லாத விஷயம் எது, தேவையான விஷயம் எதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த தேவையில்லாத விஷயத்த டைரியிலையும் அடிச்சிருங்க, உங்கள் மனசில் இருந்தும் அடிச்சிருங்க. தன்னால் உங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக வருங்க. உங்களோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்க போது, ஒரு பணத்துக்கான ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பணம் உங்களை சந்தோஷமாக வச்சுக்க போது. ஒரு எமோஷ்னல் இம்பேலன்ஸ் இருந்தது பணம் ரீதி அப்படின்னா அதெல்லாம் இப்போ கிளியர் ஆகி நீங்கள் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை உணர போகிறீங்க. அடுத்து ஆகாஷிக் கைடன்ஸில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்திருக்க கார்டு 6 ஆஃப் கீஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் செதுக்க வேண்டிய காலகட்டம். இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பண ரீதியாக தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பண ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களை நீங்கள் செதுக்கணும். உங்களோட தாட்ஸில் என்னென்ன இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி புரிஞ்சுக்குங்க. எப்போவுமே சுற்றி இருக்கவங்கள பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம யாரோட ட்ராவல் பண்ணுறோம், அவங்க எப்பேற்பட்ட பர்சன், அவங்க நம்மளுக்கு நல்லது நினைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நிறையா பேர் ஃபேமிலியிலே இருக்கலாம். ஈவன் சில குடும்பங்களில் அப்பா அம்மா கூட டாக்ஸிக்காக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்பா அம்மா, ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், கூட பிறந்தவங்க, குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே அவங்களோட உண்மையான ஃபேஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ தான் உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் கற்றுக்கும் போது என்ன ஆகும்னா உங்களோட லைஃப் மேலே போயிட்டே இருக்கும். உங்களை சுற்றி இருக்க மனுஷங்களை பற்றி கற்றுக்கிட்டு இதை ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கிறது நம்மளோட ஆன்ம முன்னேற்றத்துக்காக தானே தவிர வேறு எந்த ரீசனும் இல்லைங்க.
ரொம்ப வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு கோல்லையோ ரொம்ப அட்டாச்சாக இருக்க இருக்க அது உங்களை ரொம்பவே வச்சு செய்யும். அதிலிருந்து கொஞ்சம் டிட்டாச் ஆகி நீங்கள் யாருன்றதை யோசித்து உங்களுக்கு தேவையானதை கற்றுக்கிட்டு நீங்கள் மேலே வரும்போது நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருப்பீங்க. நீங்கள் நிறையா விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதில் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு தேவையில்லாததுன்னு பிரித்து பாருங்கள். நீங்கள் எழுதி அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கண்டிப்பாக உங்களால் 4 பேருக்கு நல்லது நடக்க போகிறது உறுதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் யாருக்காவது வழிகாட்ட போகிறது உறுதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களை நீங்கள் செதுக்கிக்கிட்டு உங்கள் கூட இருக்கிறவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களை சுற்றி என்ன நடக்குது, ஆபத்து இருக்கா இல்லை அதிர்ஷ்டம் இருக்கான்றதை சுற்றி இருக்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் மேலே கொண்டு வாங்க. நீங்கள் மேலே பறக்கும்போது தான், நீங்கள் ஒரு ப்ராட் மைண்டோடு பார்க்கும்போது தான் இந்த கேம் என்னன்னு உங்களுக்கு புரியும். அப்போ தான் இந்த உலகத்துக்கு உங்களால் நல்லது நடக்க தொடங்கும். லைஃபே ஒரு கேம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித தப்பும் இல்லை. நாம் இந்த கேமை அன்ஃபேராக தான் ப்ளே பண்ணக்கூடாது. மற்றபடி நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக நியாயமாக யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு நம்மளுக்கு வந்து அன்பு பாசம் எல்லாமே இருக்கலாம். ஒருத்தர் மேலே அளவுக்கு அதிகமான அன்போ பாசமோ எல்லாமே வைக்கலாம். ஆனால் அதெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் எந்த அளவுக்கு காட்டணுமோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு லிமிட் பண்ணணுமோ அந்த லிமிட்டில் அவங்க வைக்கும்போது தான் அவங்களும் ஒழுங்காக இருப்பாங்க, நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும். இதனால் யாரையும் நம்ம வெறுக்கிறோன்றது அர்த்தம் இல்லை, நம்ம வெளியில் காட்டலைன்றது தான் அர்த்தம். ரொம்பவே வந்து வெளியில் அன்பை காட்டிட்டு கடைசியில் ஏமாந்து போகிறத விட அளவாக ஒருத்தரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு கடைசி வரைக்கும் அவங்கள நம்ம கூடவே வச்சுருக்கிறது பெட்டர் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ.